ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டே குக் அண்ட் யோன் பென் பிஎல்எஃப் பார்க்க போகிறோம். ஆர்மீஸ் அண்ட் மூவா யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். உங்களில் நிறைய பேர்த்துக்கு யோன் பென்னா யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நிறைய பேர்த்துக்கு தெரியவும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் யோன் பென்னா யாருன்னு சொல்கிறேன். இவங்களும் பிக் ஹிட்டை சேர்ந்தவங்க தான். ஆனால் நம்ம பிடிஎஸோட ஜூனியர்ஸ். நம்ம டே குக் எப்படி, அதே மாதிரி டிஎக்ஸ்டிங்கிற பேண்டில் இவங்க ரெண்டு பேரும். Taekook and Yeonbin one short name Mafia's brothers playful kiss. ஸ்டார்டிங் சீனில் நம்ம யோன்ஜோன் இதுக்கு மேலேயும் நான் அந்த சூபினை சும்மா விட மாட்டேன், அவன் ஓவராக பண்ணிகிட்ருக்கான், ஜூனியர் நினச்சின்னு சும்மா விட்டா அவன் அதுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கான், இதுக்கு மேலே என்ன அவனை சும்மா விட மாட்டான். போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த சூபின் பையனை நான் இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தூக்க போகிறேன் அப்படின்றாரு. விடுடா, நீ இப்போ தூக்க நினச்சிக்கவன், அவன் இதுக்கு மேலே இவனை டார்ச்சர் பண்ண மாட்டான்னு நீ என்ன நினைக்கிற? அவன் என்னோட ஜூனியர்டா, ஆனால் எனக்கு ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு வர ஆளுங்களே கிடைக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு என்னடா தெரியும், அவனுக்கு ஒன்று தானே பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் பிரின்சிபல் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜன் போகிறாரு. அப்போ நடுவில் நம்ம சூபின் வழி மறைச்சு, என்ன நீ இப்போ பிரின்சிபல் கிட்டே போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் உன்னை பாவம்னு விட்டேன், நீ சின்ன பையன் நினச்சேன், ஆனால் நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க, எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன வேலை பண்ணேன், என்ன உன்னை லவ் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னா அதை நீ ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட வந்து சொல்லு, எதுக்கு இப்போ நீ பிரின்சிபல் கிட்டே போகிற அப்படின்னு சொல்லி நம்ம சூபின் கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் போகிறேன், என்ன என் கூட இருக்கணும்னா இல்லை உன்னை இந்த யூனிவர்சிட்டியிலேருந்தே தூக்கணும்னு சொல்லிட்டு, உன்னால் முடிஞ்சா நீ இப்போ இந்த பிரின்சிபல் கிட்ட சொல்லி பாரு அப்படின்றாரு. நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு நம்ம சூபின் யோன்ஜனோட கையை பிடிச்சி பக்கத்தில் போயிட்டு அவரோட நெக்கில் கையை வச்சு சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுக்கு மேலேயோ நீ பிரின்சிபல் கிட்ட போகணுன்னு நினச்சேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் எப்படியாவது கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்றாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, நீ ஒரு மாஃபியாவோட பிரதர்னே சொல்லிக்காத, அவர் எவ்வளோ நீட்டாக இருக்கார், ஆனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ இனிமேல் என் அண்ணனை பற்றி பேசுகிற வச்சுட்டு உனக்கு அவ்வளோதான் அப்படின்றாரு. நான் அப்படி தாண்டா பேசுவேன், உன் அண்ணன் ஜேகே அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது, நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, உன் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்றாரு. என் அண்ணனுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது, என் அண்ணனுக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கே தெரியும், ஆனால் அவனுக்கு பிடிக்கலைங்கவும் நான் விட்டுட்டு போக முடியுமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை இப்படி தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அந்த டார்ச்சரை நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க யோன்ஜன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியே அவரை கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, நான் அவனை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. டக்குனு நம்ம சூபின் கையை பிடிச்சிட்டு, என்ன உனக்கு என்ன அடிக்கணும்னு ஆசையாக இருக்கா, சரி அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்ட்டை காமிக்கிறாரு. சி போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. தென் சூபின் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறது. அப்போ சூபினோட ஃப்ரெண்டு வந்துட்டு, ஏன்டா நீ சீனியர்கிட்ட போய் வம்புச்சிக்கிற, எனக்கு என்ன பண்ணுறது, அந்த சீனியர் தானே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாரு. இவ்வளோ நேரம் அங்கே அவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு வந்து இங்கே என்னடா இப்படி வைக்கப்பட்டுருக்க, ஏன் உனக்கெல்லாம் அது வராதா, ஒழுங்காக அவன் வேலையை பார்த்துட்டு போ. அவன் உன் அண்ணக்கிட்ட சொன்னானா நீ என்னடா பண்ணுவேன், அவன் ஜேகேட்ட சொன்னானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் ஈவினிங் ஆகுது. நம்ம யோன்ஜோன் அவர் வீட்டுக்கு போகிறாரு. நம்ம சூபின் பின்னாடியே வந்து, டார்லிங் நான் உன்னை சேஃபாக விட்டுட்டேன், இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை, உன்னை யாரடா என் பின்னாடி வர சொன்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புடா அப்படின்றாரு. நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டேன்ல டார்லிங், அப்புறம் ஏன் இப்போ கத்திக்கிட்டு இருக்க, உனக்கு தானே வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகும், ப்ளீஸ் இப்பெல்லாம் கத்தாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. பார்த்தா பின்னாடி நிற்கிறாரு. ஐயையோ நம்ம ஆளோட அண்ணன் நிற்கிறான், நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூபின் போகிறாரு. தம்பி நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அண்ணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூபின் கேட்குறாரு. இங்கே பாரு, நீ எதுக்காக அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் அதெல்லாம் நடக்காது, அவன் பையன் நீயும் பையன், ஒழுங்காக ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்றாரு. அதை நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, அவனா சொல்லட்டும் அப்படின்றாங்க. எனக்கும் தாண்டா விருப்பமே கிடையாது, விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன், நீ ஏன்டா என் பின்னாடி வந்துட்டுருக்க, என் வீடு வரைக்குமே வர, இதுக்கு மேலே நீ வந்துட்டு நினச்சிக்கவேன், என் அண்ணன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. அப்போ டக்குன்னு அவர் கிட்ட இருக்க கன்று எடுத்து நின்றுறாரு. சூபின் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, நீங்கள் மாஃபியானா நான் பயந்துருவேனா, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும், உங்களோட லவ் பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் லவ்வை ஏன் பிரிக்க பார்க்குறீங்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, இனிமேல் நீங்கள் அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்போ செம்மையாக கோவம் வருது. நீ இப்போ எதுக்கு என் பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு, இன்னொரு தடவை எங்கள் வீட்டு பக்கம் நீ வராத, அது என் தம்பியை நீ வம்புழுக்கிறவளை வச்சுட்டேன்னு வச்சுக்கவேன், அவனை அவ்வளோதான், இந்த ஊர்லேயே இருக்க விட மாட்டேன் அப்படின்றாரு. என்னது, நீங்கள் என்ன இந்த ஊரில் இருக்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூபின் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நின்று ஹாரன் அடிச்சிட்ருக்கு.
பக்கத்தில் வந்து, "என்ன இங்கே வரும்போதே உன் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு வந்துட்டியா? இங்கே பாரு, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நீயும் உன் அண்ணனும் எங்கள் ஏரியா சைடே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதையும் மீறி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. "நீங்கள் மிரட்டினா நான் பயந்துருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு சுபின் முன்னாடியே போகிறாரு. "உனக்கிட்ட கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, நீ அப்படியே உன் அண்ணன் மாதிரியே இருக்க" அப்படின்னு சொல்கிறாரு. "தயவு செஞ்சு நான் என் அண்ணன் மாதிரி இருக்கேன்னு எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல" அப்படின்னு சுபின் சொல்கிறாரு. "ஆமாம்மா, நீ உன் அண்ணன் மாதிரி கிடையாது, உன் அண்ணன் ப்ரோனா நீ அல்ட்ரா லெஜண்ட் அந்த மாதிரி இருக்க. தயவு செஞ்சு நான் இனிமேல் கேட்க மாட்டேன், இங்கேருந்து போ. இல்லைனா என் கையில் இருக்க அந்த கன்று, அதாவது உள்ளே இருக்குல்ல புல்லட்டு, அது அப்படியே உன்னோட ஃபோர்ஹெட்டில் வந்து விழும், ஓகேவா?" அப்படின்றாரு. முன்னாடி வாசல்லேருந்து ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சூபின் வெளியே வர இதை பார்த்துட்டு, "ஐயோ அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே வராரு. வீருக்கு இதை தெரிஞ்சு, "அங்கேயே நில்லு, என் வீட்டுக்கு வராது" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போது ஜேகே, "இல்லை, என் தம்பியை கூப்பிட தான் நான் வந்தேன், நான் ஒன்றும் ஒன்றை பார்க்க வரல அப்படின்றாரு. "உன் வாயிலேருந்து என் பேரை கூட சொல்லாத, அதை கேட்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது" அப்படின்றாரு. "நான் என்ன நான் அவ்வளோ இது பண்ணிட்டேனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அவ்வளோனா எவ்வளோ? நீ ஒன்றும் பண்ணல, இங்கேருந்து கிளம்பலனா சூபின் வராரு, என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யோன்ஜோனுக்கு கோவம் வருது. "நீ எவ்வளோ தைரியம் தான் என் அண்ணனவே பாடா போடானுவ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சூபின் யோன்ஜோன் அடிக்க போகும்போது டக்குன்னு ஜேகே வந்து பிடிச்சிடுறாரு. "இங்கே பாரு, என் தம்பி உன்னை லவ் பண்ணுறான்னு தெரியுது, அவனுக்கு சொன்னாலும் இப்போ ஏற்றுக்கிற வயசில், ஒரு ஏஜ் வந்தா அவனே டைவர்ட் பண்ணிட்டு போயிருப்பான், நீ அவனை சும்மா தொல்லை பண்ணாத" அப்படின்றாரு. "என்ன, உன் தம்பியை நான் தொல்லை பண்ணுறேனா? நான் சீனியர்னு பார்க்காம இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணா? யூனிவர்சிட்டி ஃபுல்லாக என்னோட ஃபோட்டோவையும் அவனோட ஃபோட்டோவையும் ஒன்றா இருக்க மாதிரி எடிட் பண்ணி நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோங்கிற மாதிரி போட்டிருக்கான். அதுவும் நார்மலாக இல்லை, கெஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கான். இதை உங்கள் கூட வேறு யாராவது பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா?" அப்போது ஜேகேக்கு புரியுது. "சூபின், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஒரு லவ்னா இப்படி தான் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அண்ணா, இவனுக்கு எப்படி என் லவ்வை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரிலண்ணா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீ பண்ணுறதுக்கு பேர் லவ் இல்லை, பிளாக்மெயில்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. "என்ன நான் பண்ணுறது உனக்கு அப்படி தெரியுதா? அப்போ நீ மட்டும் என் அண்ணன் அப்படி பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வீக்கு தோணுது, நம்மளும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், அதுக்குன்னு இங்கே பாரு, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், தயவு செஞ்சு அதெல்லாம் இழுக்காத அப்படின்றாரு. "நான் எப்போ இழுத்தேன்? நீ தான் இப்போ தேவையில்லாமல் அதை இழுக்க வைக்கிற" அப்படின்னு சூபின் திட்டுறாரு. சூபின் இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சூபின், நான் உன் அண்ணன் சொல்கிறேன், நீ கேட்பீல, தயவு செஞ்சு மற்றவங்கள ரெஸ்பெக்டோடு கூப்பிடு, இப்படி கூப்பிடாத" அப்படின்றாரு. "நீங்கள் எனக்கு எப்படியுமே கூப்பிட வேணாம், இங்கேருந்து போகல நான் உங்களை அவ்வளோதான்" அப்படின்றாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வருது. நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம மேலே இவ்வளோ வெறுப்பாக இருக்கான், நான் என்ன பண்ணேன்? அவன் தானே அப்படி பண்ணான், நான் வேணான்னு சொன்னனால என்னை இப்படிலாம் பழி வாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் சூபின் ஜேகேவை பார்த்து, "அண்ணா, உங்களுக்குள்ளே அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லேன். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் அவன் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு அலைஞ்சான், ஆனால் ஏன் இப்போ அவன் இப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் ஜேகே பாஸில் நடந்ததை சொல்கிறாரு. இவங்களும் இதே மாதிரி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருப்பாங்க. அப்போ நம்ம ஜேகே ரொம்பவே ரவுடி பையன் மாதிரி இருப்பார். யார் பேச்சையும் கேட்க மாட்டார். எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பேன். ஆனால் ஒரு தடவை இவனை பார்த்தேன். இவன் ஃபஸ்ட்டு அப்போல்லாம் நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கவேன், அப்போ ரொம்பவே இப்படி தான் இருப்பேன், ரொம்ப ஆட்டிடியூடாக. ஏன்னா நான் நம்ம அப்பா தான் மாஃபியாவாச்சு, அதனால் கொஞ்சம் திமிராகவே இருப்பேன். யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேன். ஒரு டைம் இந்த பையன் அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. யோன்ஜோன் இருக்கான்ல, அவன் ரொம்பவே சின்ன பையன், அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை ஏதோ ஒரு மரத்துக்கு மேலே தொங்கிட்டு இருந்தான். நான் கூட இவனுங்க விளையாடிட்டு இருக்கானுங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு பூனைக்குட்டியை காப்பாத்துறேங்கிற பேரில் யோன்ஜோன் மேலே போய் மாட்டிக்கிட்டான். அப்போ ரொம்பவே பயப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான். ஆனால் அவன் என்னோட சீனியர். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் போய் யோன்ஜோனை காப்பாற்றி கீழே கூட்டிகிட்டு வந்தேன். அப்போலேருந்தே என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படின்னா அவன் சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்போலேருந்து அவன் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கவங்கள கண்டாலே பிடிக்காது. அவன் அப்படி தான் இருப்பான். என்ன திரும்ப பண்ணுவான்? "எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு பின்னாடி அலைவான். ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு அது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, எனக்கு உன்ன மாதிரி ஆளெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவேன். இதே மாதிரியே 1 இயராக எனக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு? நீ இப்போ பண்ணியே அதே மாதிரி நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனில், அதுவும் எங்கள் குரூப்லலாம் போட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அது ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. அவன்கிட்ட போய் நான் ஸ்ட்ரைட்டாக கேட்டேன், அதுக்கு என்ன தெரியுமா சொன்னான்? "எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிச்சு, அதுக்கு காரணம் நீ அழகாக இருக்கியோ, இல்லை உன்கிட்ட பணம் இருக்கும் அதுக்காக இல்லை,
எனக்கு அம்மா அப்பா கிடையாது. ஒரே ஒரு தம்பி தான். நாங்கள் இப்போது எங்கள் அங்கிள் வீட்டில் தான் வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் தான் என்னோட உயிரே. அவனுக்கு ஒரு ஆபத்துங்கிறப்போ எனக்கு அந்த இடத்துல ரொம்பவே பயமாயிடுச்சு. எங்களை ப்ரொடெக்ட் பண்ணவோ எங்களை பாதுகாக்கவோ யாரும் இல்லை. எனக்கும் இந்த மாதிரி மற்றவங்கள பாதுகாக்கணும், உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் எனக்கு அது வரலை. எனக்கு ஹைட்டுனாலும் பயம். இந்த மாதிரி ரூடாகவும் யார்கிட்டயும் இருக்க தோணாது. நான் ஃபஸ்ட் டைம் உன்கிட்ட ரூடாக இருக்க ஆரம்பித்தேன். அதாவது என் லவ்வை சொன்னேன். எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருச்சு. நீ என் தம்பியை காப்பாற்றினல அப்போது. அதுக்கப்புறம் உன்னை நான் என் ஃபேமிலி மெம்பராகவே பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ண? என்ன வேணாம், என்னை வேணான்னு கூட சொல்லலை. போயும் உன் கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதை லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் என் கண்ணு முன்னாடியே நீங்கள் சுற்றுவீங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் நான் அழுதது கூட கிடையாது. என் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். ஏன்னா நான் அழுதேன்னா அது என் தம்பி பார்த்துட்டா எனக்கு அது இன்னும் ரொம்பவே கஷ்டமாயிரும். அப்போ தான் ஜேகே சொல்கிறாரு, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. அதுவும் உன்னை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி சேடாக இருக்கவங்க, அப்புறம் அழுகுறவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? உங்கள் ஃபேமிலியில் யாருமே இல்லை, அதனால் நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோங்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. வீக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜேகேவை பார்த்து, நான் ஒன்றும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக என் ஃபேமிலியில் இருக்க சொல்ல. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நம்மளோட ஒரு பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்கன்னா அவங்கள நான் ரொம்ப ப்ரீஷியஸாக, அதாவது கடவுள் கொடுத்த வரமாக தானே பார்ப்பேன். அப்படி தான் நான் உன்னை பார்த்தேன். ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இதனால தான் கோவம் வந்து அப்படி பண்ணேன். உனக்கு என்ன தான் கோவம் வந்தாலும் அடுத்தவங்களோட ப்ரைவசியில் இப்படி தான் நீ தலையிடுவியா? உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இரிட்டேட்டிங் மட்டும்தான் வருது. நீ இப்படியே வாழ்க்கை பூரா கோழையாகவே இரு. உன்னையும் உன் தம்பியும் பாதுகாக்க நான் வரமாட்டேன். ஏன் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்புறாரு. வீக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது நம்ம யோன்ஜன் கீழே இறங்கி அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அழுதுட்டு இருந்த அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, ஏய் யோன்ஜன், இனிமேல் நான் உன்னை பாதுகாப்பேன். எதுக்காகவுமே உன்னை விட்டு போக மாட்டேன். நான் தான் இனிமேல் உனக்கு அம்மா அப்பா உன்னோட கார்டியன் எல்லாமே. ஓகேவா? அண்ணா நீ அதை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அது எனக்கு தெரியும். நீ தான் எனக்கு ஸ்பெஷல். நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. நான் லாஸ்ட்டாக அவங்க 2 பேரையும் அப்போ பார்த்தது இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தா அவனே இப்படி மாஃபியாவாக இருக்கான். அதுவும் நான் அன்னைக்கு உன்னை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அப்போது நானும் நீ வந்தோம் தெரியுமா? அப்போ அவங்க 2 பேரும் இதே மாதிரியே வந்தாங்க. நான் அப்போ அவனை பார்த்தேன். நான் அவன்கிட்ட பேசுவான்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக பேசலாம். அப்படியே திரும்பிட்டு போயிட்டான். அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு திரும்பும்போது நமக்கு ஒரு மாதிரி வருமே, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி இல்லைடா, நான் எதனால் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கே தெரில. அப்புறம் அந்த யோன்ஜோன் இருக்கான்ல, அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான். ஜேகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தான். ஆனால் வி அப்படியே இழுத்துட்டு போயிட்டான். அப்போது உண்மையாலுமே உனக்கு வி மேலே லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி சூபின் கேட்குறாரு. இல்லை, எனக்கு இன்னும் வி மேலே லவ்லாம் வரலை அண்ணா. அப்போ நான் யோன்ஜோனை லவ் பண்ணுறத நீ என்னன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு. உங்களுக்கு இந்த வயசில் இதெல்லாம் வர்றது நார்மல் தான். உங்களுக்குன்னு ஒரு ஏஜ் வரும். அப்போ தெரியும், ச்சே நம்ம இப்படி ஒரு விஷயத்துக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் அதை நினச்சி உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் அப்படின்றாரு. அண்ணா உண்மையை தான் சொல்கிறியா? அப்போ நான் உன்னை லவ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பார்த்தியா, இதை தான் நான் சொன்னேன். உனக்கு உண்மையானவே லவ் இருந்ததுன்னா நீ என்கிட்ட கேட்கவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணியிருப்ப. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற? என்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. அண்ணா நீ சிரிக்கணும், அதானே எனக்கு வேணும். நீ அழகாக இருக்க தெரியுமா சிரிக்கும் போது அப்படின்றாரு. ஐஸ் வைக்காத, நீ அதுக்குன்ட்டு அவங்கள போய் இப்படி கம்பலும் பண்ணாத. இப்படி கம்பல் பண்ணி வர்றதுக்கு பேர் லவ் கிடையாது அப்படின்றாரு. ஆனால் அண்ணா எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றாரு. ஒழுங்கா வா, இல்லைன்னா உனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடையாது பார்த்துக்கோ அப்படின்றாரு. இல்லைண்ணா எனக்கு வேணும். அப்புறம் அவன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்னும் 5 டேஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு இந்த மாஃபியா மீட்டிங் இருக்குது. அப்போ நான் போகணும் அப்படின்றாரு. அப்போ நீ வியை பார்க்க போறியா அப்படின்றாரு. எனக்கு அதில் விருப்பமே இல்லைடா அப்படின்றாரு. அப்போ உனக்கு உண்மையாலுமே வி மேலே லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எனக்கு லவ்லாம் இல்லை அண்ணா. இப்போ தானே ஞாபகம் வருது, 5 டேஸ்க்கு அப்புறம் தானே சொன்னேன். 5 டேஸ்க்கு அப்புறம் தானா யோன்ஜனுக்கு பர்த்டே அப்படின்றாரு. என்ன அவனுக்கு பர்த்டேவா? அண்ணா நான் அவனுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தயவு செஞ்சு அவனை போய் தொல்லை பண்ணாத, அதுவே அவனுக்கு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்றாரு. சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்போ ஆனால் சொல்ல வந்துட்டேன், அந்த ஒரு பொண்ணுன்னு சொன்னீங்க
அதான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு கூட சொன்னாரே, அது என்னாச்சு? டேய், நீ கூட அவன் சொன்னது உண்மைன்னு நினைக்கிறியா? அது வேற யாரும் இல்லை, நம்மளோட அக்கா அப்படின்றாரு. என்னது, நம்ம அக்காவா? அதான்டா ஐயோ இருக்காங்கல்ல அவங்க அப்படின்றாரு. இந்த சரியான லூசு தான். எப்படி அவன் அக்காவை போய் அப்படி நினைச்சான்? ஆமா, அப்பா வீட்டிலே இருக்க மாட்டாரு, அப்புறம் அம்மா உன்னை கூப்பிட வந்துடுவாங்க, என்னை கூப்பிட தான் யாரும் இல்லையே, அதனால தான் அக்கா என்ன ஈவினிங் ஈவினிங் கூப்பிட வருவாங்க. இதை அவன் தப்பாக புரிஞ்சுட்டு நான் அவங்க கூட வரதை டேட்டிங் நினச்சிட்டு தப்பாக நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டான்டா. எனக்கு அவன் அந்த மாதிரி பண்ணனால தான் கோவமே, அதுவும் அக்கா வச்சு பண்ணனால தான் கோவமே. நீ அதை அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கலாம்லண்ணா. ஆனால் அவன் அதை பற்றி என்கிட்ட கேட்கவே இல்லையே. சம்மந்தமே இல்லாமல் அவனாக கத்திக்கிட்டு அவனாக போயிட்டான். நான் எப்படி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றாரு. அண்ணா, உண்மையாலுமே நீ எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா அப்போ அவனுக்கு உண்மையாலுமே அவன் மேலே லவ் இருக்குது தானே. சுபின் சின்ன பையனா, ஒழுங்கா சின்ன பையனை நடந்துக்கோ அப்படின்றாரு. யோன்ஜான் வியோட ரூமை போய் நாக் பண்ணுறாரு. என்ன யோன்ஜான் சொல்லு அப்படின்றாங்க. அண்ணாவா சாப்பிட்லாம் அப்படின்றாரு. எனக்கு பசிக்கலடா. அண்ணா, எனக்கு எதனால் உனக்கு பசிக்கலன்னு தெரியுது, வா ஒழுங்காக வந்து சாப்பிடு. நீ சாப்பிடாம இருந்தண்ணா உனக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்றாரு. அப்புறம் என்னை பார்த்துக்க யார் இருப்பா அப்படின்றாங்க. வீக் இதை கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க. எனக்கு உண்மையாலுமே பயமாக இருக்குண்ணா. நீ இல்லைண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சி. எங்கே பாரு, நீ இப்படிலாம் நினைக்கக்கூடாது. நானே இப்படி தான் இருந்தேன். ஆனால் அப்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு உன்னை மட்டும்தான் பார்த்துக்கணும், நீ மட்டும்தான் என் லைஃப்னு தோணுச்சு. உனக்காக என்ன வேணால் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி இருந்தேன், இப்படியும் மாறினேன் அப்படின்றாரு. உண்மைதானா? நீ அப்போ எவ்வளோ சைல்டிஷாக இருப்பேன்னு எனக்கே தெரியும். ஆனால் நீ அப்படியே இப்போ ஆப்போசிட்டாக மாறிட்ட. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கண்ணா. ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய், நான் தான் இங்கே தான் இருக்கேன், அப்புறம் எதுக்கு மிஸ் யூன்னு சொல்கிறேன்? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான், சாப்பிடு அப்படின்றாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யோன்ஜோன் கிட்ட சொல்கிறாரு, இன்னும் 5 டேஸில் அதான் உன் பர்த்டே வரப்போதில்ல, அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குடா, நாங்கள் போகணும் அப்படின்றாரு. அண்ணா, என் பர்த்டேக்கு நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், அது உனக்கே தெரியும்ல, எதுக்கு போகிற அப்படின்றாரு. இல்லைடா, அது முக்கியமான மீட்டிங், நான் வேணா 12 o'clock அதை முடிச்சுட்டு எப்படியாவது இங்கே வர பார்க்குறேன் அப்படின்றாரு. அண்ணா, அதெல்லாம் முடியாது, நீ வரணும் அப்படின்றாரு. நீ புரிஞ்சுக்கோ, அப்போ நம்ம இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைஃபு போக முடியும், நான் இதை பாதியிலேயே விட்டுட்டும் வர முடியாது அப்படின்றாரு. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பார்க்குறாங்க. நான் உன் பர்த்டேக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்றாரு. அப்போ தான் நம்ம யோன்ஜான் ஹாப்பியாகிறாரு. சுபின் அப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு, டேய் என் டார்லிங்க்கு பர்த்டே வரப்போதா, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் சொல்லுடா அப்படின்றாரு. பக்கத்தில் இருக்கவன், அவங்களுக்கு கேக் வாங்கி கொடுறா, அதெல்லாம் இருந்துட்டு போது வேறு ஏதாவது சொல்லு, ஒரு பேபி டால் வாங்கி கொடுறா அப்படின்றாரு. டே, அவன் என்ன குழந்தையா? அவன் அப்படி தான்டா இருக்கான், அவனுக்கு அந்த மாதிரி கிஃப்ட்டு தான் சரியாகும் அப்படின்றாரு. வாயை மூடுறா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் வீட்டுக்கு வராரு. இப்போ நான் யோன்ஜானோட பர்த்டேக்கு முன்னாடி நாள். சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு நம்ம எங்கேருந்து போகிறாரு. யோன்ஜானுக்கு ஒரு மாதிரி சேடாக டல்லாக இருக்கார். போனதுக்கப்புறமே திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகுது. என்னடா லைட்லாம் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜான் வந்து பார்க்குறாரு. பின்னாடி யாரோ டச் பண்ணுறாங்க. என்ன யாரோ டச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. யாரோ டைட்டாக ஹக் பண்ணி நம்ம யோன்ஜானுக்கு கிஸ் பண்ணுறாங்க, அதுவும் லிப்லேயே. யோன்ஜானுக்கு செம பயமாக இருக்குது, கோவம் வருது, பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்பையும் விடாமல் ஃபோர்ஸாக பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம சூபின் நிற்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் நிறையவே இருக்குது, அதான் என் டார்லிங்க்கு நான் அப்படி ஸ்பெஷலாக கொண்டு வந்தேன் அப்படின்றாரு. ஏய், உன்னை நீ இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமாக இருப்பல்ல, தனியாக இருப்பேன்னு ஃபீல் பண்ணுவல, அதனால தான் நான் உனக்காக இங்கே வந்தேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம யோன்ஜான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஐ, என் டார்லிங் சிரிக்குதே அப்படின்றாரு. நான் ஒன்றும் சிரிக்கலாம் இல்லை, என் அண்ணன் சொன்னால் அவங்களுக்கு இன்றைக்கி மீட்டிங்னு, எப்படி நீ தனியாக இருப்பேன்னு தான் தெரிஞ்சு, அதான் இன்றைக்கி உனக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்றாரு. சரி கிளம்பு, அதான் வந்துட்டல, கேக்கெலாம் பார்த்துட்டுல போ அப்படின்றாரு. என்ன உனக்கு கேக் கொடுத்தா போதுமா, அப்புறம் நான் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு வேணாம், நீ ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்றாரு. என் அண்ணன் மட்டும் வந்தால் அவ்வளோதான், உன் அண்ணன் வந்தால் என்னை நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு சூபின் கேட்குறாரு. நான் அவனை இப்போவே விட்டுருவேன்னு தான் சொல்கிறேன், ஒழுங்காக போ அப்படின்றாரு. அப்போது நம்ம சூபின் ஒரு மாதிரி சேடாக போகிறாரு. அப்போ டக்குன்னு யோன்ஜான் கையை பிடிச்சி, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில,
இன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம சூபினுக்கு அவ்வளோ சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே நம்ம சூபின் போய் ஹக் பண்ணுறாரு யோன்ஜோனை. தென் இப்போ நம்ம வீக்கான அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுல அந்த இடத்துல தான் நம்ம ஜேகே கூட இருக்காரு. ஜேகே அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ நிறைய பேர் ஜேகேவை ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்றாரு. என்னது பிடிக்காதா, விட்டுட்டியா, எப்படா விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணாமே, சொன்னால் கேளுங்க அப்படின்றாங்க. ஸோ தென் அவங்க விட்டுடுறாங்க. இப்போ நம்ம வியோட பார்ட்டி தானே, அப்போ வி ட்ரிங்க்ஸ் பண்ணி தானே ஆகணும். வி இப்போ எப்படி சொல்கிறாங்க, வி இல்லை எனக்கு வேணாம், பிரதருக்கு இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஸோ நான் போகணும் அப்படின்றாரு. இதை அவங்கெல்லாம் பார்த்துட்டு, அப்போது உங்களுக்கு இந்த பார்ட்டி பிடிக்கலையா, உங்களுக்காக தானே வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வி வேறு வழி இல்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒன்று பிடிச்சிட்டு போதுன்னு வைக்கும்போது, இந்தங்க மறுபடியும் குடிங்கன்னு சொல்கிறாங்க. அவர் குடிச்சு முடிச்சுட்டு 5வது டைம் கொடுக்க போகும்போது எனக்கு வேணாம் அப்படின்றாரு. அப்போ ஜேகே வந்து டக்குன்னு பிடிச்சிடுறாரு. அவன் தான் வேணான்னு சொல்கிறான்ல, எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவனை விடுங்க அப்படின்றாரு. அதை சொல்ல நீ யாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம வி ஜேகேவை பார்த்துட்டு, நீ என்ன அவனை திட்டா, அவன் என் டார்லிங், அவன் என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்லிட்டாரு. வி இப்படி சொல்லும் போது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவன் இன்னும் என்னை மறக்கலையா, ஆனால் அவன் ஏன் என்னை பிடிக்காத மாதிரி நடித்தான். அப்போது என்னாச்சு வி, நீ போய் அவனும் ஆளுன்னு சொல்கிற, ஒரு விலவும் ஆளுன்னு நினச்சிக்கிட்டியா என்ன, அவன் ஜேகே அப்படின்றாங்க. அது ஜேகே தானே, எனக்கு நல்லா தெரியும், ஜேகே தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், ஜேகே தான் எனக்கு எல்லாமே, ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படி கையை பிடிக்கிறாரு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஜேகே இதை பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்ன ஜேகே வி உன்னை லவ் பண்ணுறேன்னாட்ருக்கு, நீயும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்கள், தேவையில்லாத பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து வியை தூக்கலான்ட்டு போகிறாரு. அப்போது என்னை தூக்காத, உனக்கு தான் என்னை சுத்தமாக பிடிக்கல, அப்புறம் ஏன் என்னை தொடுற அப்படின்றாரு. ஒழுங்கா வா வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை நான் வரமாட்டேன், உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அப்போ தான் நான் கூட வருவேன் அப்படின்றாரு. நான் எப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறது, எல்லாத்துக்கும் முன்னாடியே சொல்லு, அப்போ தான் நான் வருவேன், அப்போ தான் அது உண்மை அப்படின்றாரு. ஜேகே காதில் வந்துட்டு எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்றாரு. இல்லை நீ மெதுவாக சொல்கிற, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ட்ரிங்க்ஸை போட்டு உடைக்கிறாரு. ஐயோ இங்கே பாருங்க, எனக்கு வியை ரொம்ப பிடிக்கும், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை எடுத்து சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் வி அப்படியே மயங்கிடுறாரு. ஜேகே அப்போது அவரோட ஷோல்டரில் ஹெட்டை சாய்ச்சிட்டு அப்படியே கையில் அப்படியே பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வி காதுகிட்ட வந்து, நீ உண்மையாலுமே என்னை லவ் பண்ணுறியா, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், உனக்கு தான் என்னை பிடிக்காதே அப்படின்றாரு. நீ பேசாமல் வா, நான் உனக்கு காலைல எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்றாரு. எனக்கு அதெல்லாம் சொல்ல வேணாம், இப்போயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. இன்னைக்கு இப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவனை தூக்கிடுவேன் அப்படின்றாரு. முடிஞ்சா என்னை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி நீட்டுறாரு. உனக்கு தூக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. ஏய் நீ எதுக்கு என்ன தூக்குன, என்னை விடு அப்படின்றாரு. நீ தானடா இப்போ என்னை தூக்க சொன்னேன். இல்லை நான் ஒன்றும் ஒன்றை தூக்க சொல்லலை, தோ அவனை தூக்க சொன்னேன் அப்படின்ட்டு இதுக்கு கண்ணாடி காட்டுறாரு. பார்த்தா அங்கே ஜேகே ஃபேஸ் தான் இருக்குது. அவனுக்கு ரொம்பவே கொழுப்பு, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட கார்லேயே தூக்கிட்டு போகிறாரு. ஏன்னா எங்கடா கிட்னாப் பண்ணுற, நான் ஒரு மாஃபியா, எனக்கு உன்னை ஷூட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுக்கிறாரு. கன்னை ஒழுங்காக வெயி, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, என் மேலே ஷூட் பண்ணிட போகிற அப்படின்றாரு. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் ஒன்றை சுட மாட்டேன், ஏன்னா நீ என்னோட லவ் ஆச்சே. அப்போது நீ எதுக்காக என்னை ஷூட் பண்ணுற மாதிரி முன்னாடி வந்த, அது நீ தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்ட, என் தம்பியே உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. எனக்கு உன் தம்பியை பிடிக்கும், ஆனால் உன் தம்பியை ஏமாற்றிட்டானா நான் என்ன பண்ணுவேன், என்ன மாதிரியே என் தம்பி ஆயிடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்றாரு. அப்போது உனக்கு இன்னுமே என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நான் தான் சொன்னேன்ல, நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், லாஸ்ட் லவ் அப்படின்றாரு. ஜேகே இதை கேட்டு அப்போ வியை கிஸ் பண்ணுறாரு. ஐயையோ பார்க்குறாங்க, அதை க்ளோஸ் பண்ணு அப்படின்றாரு. என்னன்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே பார்த்தா அங்கே பின்னாடி ஒரு கட் அவுட் இருக்குது. அந்த கட் அவுட்டில் வந்துட்டு அங்கே இருக்க அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு பார்க்குற மாதிரி போஸ்டர் இருக்குது. அது எப்படிடா இவ்வளோ தடவை இப்படி தெளிவாக இருக்க, அது உண்மையான ஆளே கிடையாது, அது ஒரு போஸ்டர் அப்படின்றாரு. இருந்தாலும் உன்னை இப்படி யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றாரு. இதை கேட்டுட்டு ஜேகே சிரிக்கிறாரு. நீ சிரிக்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை மறுபடியும் கிஸ் பண்ணேன் அப்படின்றாரு. டேய் நான் எதுக்கடா உன்னை கிஸ் பண்ணோம், அப்போ என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. தயவு செஞ்சு அழாத, நான் அவனை கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. டக்குன்னு வி அடிச்சு போட்டுறாரு. எதுக்கடா இப்போ நீ என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இதுவா? என்ன நீ வேணான்னு சொன்னில, அதுக்காக தான். நான் உன்ன இப்படி தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாரு. ஜேகேவோட கண்ணு சிவந்து போயிருது. ஐயையோ! என் செல்லக்குட்டி கண்ணு இப்படி சிவந்து போச்சே! என்ன என்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அடிச்சுக்கிறாரு. அப்போ ஜேகேவியோட கையை பிடிச்சு, இனிமே நீ உன்னை அடிச்சுக்காத. யாரையும் நான் உன்னை எதுவும் பண்ண விட மாட்டேன். நீ சொன்னல, நீ கேட்டல்ல, இனிமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை அப்படியே அவரோட மேலே இப்படி வச்சுக்கிட்டு ஹக் பண்ணுறாரு. வீக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு இப்படியே நீ வாமா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, இந்த இடம் அவ்வளோ குளிருதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ரொம்பவே குளிருது. பாரு, நான் என் கண்ணெல்லாம் எப்படி சிவந்து போயிருக்கு. என்னை மறுபடியும் கிஸ் பண்ணேன் அப்படின்றாரு. அப்போது ஒழுங்கா வீட்டுக்கு போனாவா, அவனுக்கு ஒரு தம்பிக்கு இன்றைக்கி பர்த்டே, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்குறாரு. டேய் எழுந்துடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஃபேஸில் அடிச்சு விடுறாங்க. அப்போ நம்ம நார்மலாக ஏறுறாரு. வீட்டில் வந்து நம்ம ஜேகேக்கு இறக்கி விட்டுடுறாங்க. அப்போ தான் இன்னும் நார்மல் ஆகுறாரு. நான் எப்படிடா உன் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவ்வளோ நேரமாக நீ ட்ரிங்க்ஸில் தான் எல்லாம் பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு என் வீட்டுக்கு வர, ஒழுங்கா போ, எதுக்கு நீ என்ன தூக்கிட்டு வந்துடுற, என்னை கிட்னாப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பண்ணுவேன், என்னை தொல்லை பண்ணால கூப்பிட்டு வர சொல்லி கூப்பிட்டு வந்து விட்டதுக்கு இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது, என் காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட்டுறாரு. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க, வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அந்த பர்த்டேக்கான திங்ஸ் மட்டும் அப்படியே கலைஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ ஜேகே உள்ள வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, யோஞ்சோனை காணோம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. இரு, நீ பயப்படாத. அப்போ வியோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னான்னு எடுத்து பார்க்குறாரு. யோஞ்சோன் தான். அண்ணா, எனக்கு உண்மையாலுமே உன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நீ தேர்ந்தெடுத்தியோ, என்னை ப்ரொடெக்ட் பண்ண அதே மாதிரியே ஒன்றை மாதிரியே எனக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க. நான் அவங்க கூட தான் இப்போ வெளியே இருக்கேன். நீ ஃபீல் பண்ணாத, அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிகிட்டே வா. நான் 12 மணிக்கு மேலே, அதாவது 1 மணிக்கு உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்றாரு. இதை பார்த்துட்டு அப்போது இவன் யாரை சொல்கிறான், ஜேகே சொல்கிறாரு. அது என் தம்பி தான் அப்படின்றாரு. அப்போது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், அவன் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டான், அவனுக்கு அவன் தான் எல்லாமேன்னு சொல்லி, அவனை என்னால் பிரிக்கவும் முடியாது அப்படின்றாரு. அப்போது நானும் அப்படி தானே சொன்னேன், அப்போ ஏன் லவ் மட்டும் நீ அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தான் அவனை அக்செப்ட் பண்ணிட்டேனே அப்படின்றாரு. எப்போ பண்ண, அதான் அவனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, இப்போ அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் லூஸு, அது என்னோட அக்காடா அப்படின்றாங்க. என்னது, உன் அக்காவா? ஆனால் ஈவினிங் ஆனால் நீ அவங்க கூட போவ, 2 பேரும் டேட்டிங்கில் போவீங்க. ஹேய், என்ன அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போருவாங்கடா. அவங்களுக்கு லீவ்னால் ஊருக்கு வந்திருந்தாங்க. என் அம்மா அப்பா பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட வந்தாங்க. நீ தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றாரு. இன்னும் சொல்லப்போனால் நான் உன் தம்பியை காப்பாற்றினதுக்கு காரணமே நீ. உன் தம்பி எங்கே இருக்கான்ட்டு இல்லை, நீ தான் அவனுக்கு காரணம். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு காரணமே நீ தான்டா அப்படின்றாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படித்தேன், அப்போ நீ யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்தே எனக்கு உன் மேலே லவ். எப்படி, நான் தான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ எங்கே பார்ப்ப, நீ தான் பிஸியாக இருப்பியே, எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்ப. நான் தான் உன்னை பஸ்ஸில் பார்ப்பேன். அப்போவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் காரில் போயிட்டுருப்பேன், நீ பஸ்ஸில் போவ, பாட்டு கேட்டுக்கிட்டே படிச்சுட்டே போவேன். எனக்கு அப்போவே ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்காக தான் இந்த யூனிவர்சிட்டிலையும் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்றாரு. அப்போது நீ உண்மையாலுமே என்ன லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கியா, அப்புறம் ஏன் என்கிட்ட வேணாம் அந்த மாதிரி சொன்னேன். ஏன்னா எனக்கு உன்னை இந்த மாதிரி பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சமாவது உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்றாரு. வீக் அது புரியுது. தென் சரி, நான் உள்ளே போகிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்றாரு. என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அப்படி எதுக்கு என்னை வீட்டுக்கு போக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன், அப்புறம் இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறியா, ஏன் நாங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அது வந்து சரி, நான் உள்ளே போகிறேன் அப்படின்றாரு. அப்போ தெரியாமல் நம்ம மேலே தள்ளி விட்டுறாரு. அதாவது ஜேகே மேலே இருக்க அந்த கேக்கை. எதுக்கடா என் மேலே இப்படி தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடு, இரு நான் என் ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், போட்டுக்கோ அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஜேகே நிற்கும்போது ஒரு பிளாக் கலர் ஷர்ட் தான் வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஜேகே அது போடுறாரு. போட்டுட்டு வியை பார்க்குறாங்க. அப்போ தான் வியும் பார்க்குறாரு. என்ன 2 ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ஐயையோ, நானே இப்போ தான் பார்க்குறேன், நடிக்காத, நீ எனக்காக தானே இந்த ஷர்ட்டை வாங்கினேன் அப்படின்றாரு. நான் ஒன்றும் உனக்காக வாங்கலையே, அப்புறம் எப்படி இந்த ஷர்ட்டு எனக்கு ஃபிட்டாக இருக்குது, ஏன்னா
இது நம்ம ஜோனோடது. அவனும் நீயும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க, அதனால தான் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றாரு. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ இது உன் தம்பியோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ ரொம்பவே ஹாட்டாக இருக்க தெரியுமா அதில் அப்படின்னு சொல்லிட்டு நவி சொல்கிறாரு. ஆனால் என்னை விட நீ தான் ரொம்ப ஹாட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பின்னாடி இந்த ஹக் பண்ணிட்டா அப்படியே வியோட கழுத்தில் டச் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உன்னை டச் பண்ணும் போல் தோணுது, நான் பண்ணக்கூடாதா? வி எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. அப்படியே பின்னாடி இருந்து நம்ம ஜேகே நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்போது விக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. உனக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இந்த இடம் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது, ஆனால் ஏசி தான் போட்டிருக்கு. இல்லை, நீ இருக்கல, அதனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. எதுக்கு பயப்படுற? நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஷீல்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் இருந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அப்போது வி முன்னாடி திரும்பி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிகிட்ருக்கிறத சூபினும் யோன்ஜோன்னு பார்த்துட்றாங்க. சூபின் கத்துறாரு ஐயையோ அப்படின்னு சொல்லி. யாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. எப்படா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யோன்ஜோனும் சூபினும் அப்படின்னு அடிச்சு காட்டுறாங்க. சூபின், இந்த பிளாக் ஷர்ட்டில் நீ ரொம்பவே ஹாட்டாக இருக்க. யோன்ஜோன், நீயும் இந்த பிளாக் ஷர்ட்டில் ரொம்பவே ஹாட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்படியே வீக்கும் நம்ம ஜேகேக்கும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. டே, அப்போலேருந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போலேருந்து? என்ன சொல்ல வர? இல்லை, நீங்கள் அந்த ஷர்ட்டை போட்டு ஹாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்கள்ல, அப்போலேருந்து தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூபின் ஆர்வம் வராரு. ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு போகிறாரு. அப்போ ஜேகே கையை பிடிச்சி இன்னைக்கு என் கூட வைக்கிறேன் அப்படின்றாரு. யோன்ஜோனும் ஆமாம் ப்ளீஸ், இன்னைக்கு என் பர்த்டே, எங்களுக்காக நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க அப்படின்றாரு. நம்ம ஜேகே சூபினை பார்க்குறாங்க. சூபினும் ஜேகே பார்க்குறாங்க. 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருந்தா என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் சேம் டைமில் இருக்கோம் அப்படின்றாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே ஹாப்பி ஆயிடுது. வாங்க கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜோன் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கேக்கு அப்படி வேஸ்ட் ஆகி கிடக்கு. எனக்கு கேக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜோன் கத்துறாரு. அப்போ தான் வி சொல்கிறாரு, நான் உனக்கு ஆல்ரெடி கேக் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்க ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாரு. யோன்ஜோனுக்கு செம்ம ஹாப்பி. அண்ணா கரெக்டாக இப்போ 12 ஆகிடுச்சு பாரு அப்படின்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. இப்போ தான் எல்லாம் சேர்ந்து நம்ம யோன்ஜோனுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோடையே நம்ம டேகுக் அண்ட் யோன்பின் ஒன் ஷாட், அதாவது மாஃபியாஸ் பிரதர்ஸ் பிளேஃபுல் கிஸ் இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ் மோவா, டேக் கேர் அண்ட் லவ் யூ.